என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஆரம்பிக்கலாங்களா? 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோலிவுட்லேயே ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருந்தேன். அதாவது 2016 வெயிட்டிங்கில் இருந்து கொரோனா வந்து அதில் படம் லாஸ் ஆகி ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, நம்மளோட அயலான் மூவி ரிலீஸ் ஆக ரெடியாக இருந்தது. அதேமாரி தனுஷ் சாரோட இல்லை அருண் மாதேஸ்வரோட கேப்டன் மில்லர் கில்லர் கேப்டன் மில்லர். ஒன்று ஆக்ஷன் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி செஞ்சு முடிக்கணும். இன்னொன்று வயலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ரெண்டு ஜானர்லையும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் பயங்கரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு அது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்டான அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டால் டவுட் தான். ரெண்டு மூவியுமே ஆவரேஜாக ஃபீல் பண்ணிச்சு. ஹாலிவுட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மகேஷ் பாபு நடித்து ரிலீஸ் ஆன மூவி தான் குண்டூர் காரம். அந்த படம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. பட் எதிர்பார்த்த அளவுக்கு எட்டுப்படல. சாண்டல்வுட்லேயும் அவ்வளோ ஒரு பெரிய மூவி ரிலீஸ் ஆகலை, பாலிவுட்லேயும் எந்த மூவி ரிலீஸ் ஆகலை. என்னடா 2024 ஸ்டார்ட் ஆகி ஒரு மூவிஸ் கூட ஓட மாட்டேன் இந்த என்னடா அப்படின்னு இருக்கும்போது அப்போ வந்தான் தலைவர் அவன். நான் தாராவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். சீல தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. சாரி என்ன பேப்பரை ஒழுங்காக வைக்க சொன்னால் கரெக்டாக வைக்க மாட்டியாடா? ஈஸ் மிஸ்டேக் சார். என்ன பண்ணுறது? எதில் விட்டா அப்போ வந்தான் தலைவர் அவன். பிடிச்சிட்டேன். மலையாள காய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ். பக்கமான ஸ்டோரி இல்லாமல் ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை எடுத்து ஒழுங்கான முறையில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நேச்சுரலான ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு, செட்டு ஒரிஜினலாக அதில் டோப்பான சந்தேகப்படுற அளவுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுற நம்ம நெப்போலியன் சார். டெக்னிக்கல் ஃபால்ட், சாரிப்பா நம்ம ஜார்ஜ் மரேன் சார். இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து ஒரு பக்கா தேட்ரிக்கல் மெட்டீரியல் மூவியை கொடுத்துருப்பாப்புல. இந்த மூவி முதல்ல மலையாளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது படம் முழுசாக ஒரு 200 கோடி தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கில் டப்பிங் பண்ணி படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நல்லா படம் தெலுங்குலேயும் மூவிஸ் நல்லா ஓடிச்சு. ஓவராலாக வேர்ல்டு வைடாக 242 crores கலெக்ட் பண்ணிடுச்சு, அச்சீவ் வச்சுருக்கு. அடுத்ததாக நம்ம மூவினா பிரேமலு. இந்த மாதிரி நேரத்தில் ஆறுதல் சொல்ல ஒரு டைலாக் வச்சுருப்பீங்கள்ல, என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்கும்னு. அந்த டைலாக் என்கிட்ட இல்லை. என்னை பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. பிரேமலு மூவி வந்து February 9 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன் மஞ்சுமல் பாய்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்னா, பிரேமலு வந்து மலையாளத்தில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழில் வந்து March 16 தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பிரேமலுவில் 2ஆவதாக வச்சுருக்கோம். இந்த மூவி வந்து 3 கோடியில், அதாவது 3 crores எடுத்து வேர்ல்டு வைடாக 110 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த மூவியோட ஒன்றில் என்னென்னா, இப்போ காலேஜ் படிக்கிற பையன் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு கோர்ஸ் படிக்க போகிறான். அங்கே போகும்போது அவங்களோட சாரோட மேரேஜுக்கு இவங்களுக்கு அழைப்பு வருது. அந்த சாரோட கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணானா இல்லையா, அந்த லவ் பண்ணும் போது அவங்களுக்கு நடக்க பிரச்சனை, காமெடி, இது எல்லாத்தையும் காமெடியாக சொன்ன மூவி தான் பிரேமலு. இது ஒரு நார்மலான சிம்பிளான கதை. இந்த மூவியில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தாலும்
இந்த மூவி இந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த மூவியோட கேரக்டரைசேஷன் தாங்க. வழக்கமான கதையில் ஹீரோவுக்கு எல்லாமே தெரியும். அதாவது விளக்கமாக சொல்லணும்னா ஹீரோ நல்லா இங்கிலீஷ் பேசுவான், அவன் ஃப்ரெண்டுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. was not a fault. We were coming from that side and the other guy he was ஐயோ coming நான் from சைனா this இருக்கல சார். என்னது சைனா சார்? செயின் அங்க இருக்கு சார். நான் இருக்கல. நான் தான் அர்த்தம். போலீஸ். ஹீரோ நல்லா பணக்காரனாக இருப்பான், ஆனால் அவன் ஃப்ரெண்டு வேலையாக தான் இருப்பான். ஹீரோ எல்லா பொண்ணும் எந்த மாதிரி போனால் இருந்தாலும் லவ் பண்ணிவிடுவான். ஆனால் ஹீரோ ஃப்ரெண்டால் பண்ண முடியாது. ஹீரோ நல்லா படிப்பான், நாலேஜ் அதிகமாக இருக்கும், நல்லா ஃபைட் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். இந்த டெம்ப்ளேட்டே மாற்றி இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருப்பாப்புல நம்ம டைரக்டர் ஜி. இந்த படத்தில் ஹீரோவுக்கு லவ் பண்ண தெரியாது, பணக்காரனாக இருக்க மாட்டான், முக்கியமாக இங்கிலீஷ் பேச தெரியாது. இருக்கணும்னு நினைக்கிற குவாலிட்டிஸ்க்கு நீ அப்படியே ஆப்போசிட் தான். ஆனா ஒரு கட் ஃபீல்ல இப்ப சொல்றேன். ஐ திங்க் ஐ அம் ஃபாலோயிங் ஃபார் யூ. அப்படிலாம் சொன்னா அவனுக்கு ஒரு இளவும் புரியாது. தமிழ்ல சொல்லடி. அதேமாரி அவரோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்லா படிப்பான், இங்கிலீஷ் பேச தெரியும், லவ் பண்ணுவான், லவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான், கரெக்டான சுச்சுவேஷனில் நல்லா முடிவெடுப்பான், அதிக நாலேஜ் இருக்கும். இது போல் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண விட்ருப்பான். சாதாரணமான படத்தில் வில்லன்லாம் நல்லா கோவமாக ரகுடாக ராவாக இருப்பாங்க, எல்லாத்தையும் அடிப்பானுங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக கலாய் வாங்கிக்கிறது, மொக்க ஜோக்கு அடிச்சு அதுக்கு கலாய் வாங்குறது. ஸ்ரீனி, பொண்ணுங்களை குழந்தைங்களை வெளியே அனுப்பு. ரத்தம் பார்த்து மயக்கம் போட்டு போறாங்க. ஃபன் பண்ணுறது, இது போல் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி மூவியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் இந்தமாரி கொண்டு போனதுனால இந்த மூவி எல்லாத்துக்குமே பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. சரிப்பா, பாப்பாவை பற்றி இன்னொரு வீடியோ ரெடி ஆகினுங்க, மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. பாய். സുറുമകൾ എന്തിന് മൈലാഞ്ചി എന്തിന് പൊന്നുകൂടത്തിന് പൊട്ടത്തിന്